நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா ட்ரெஸ் டீல் மும்பை என்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய ஹோல்சேலில் வந்து உடுப்புகள் எடுக்கலாம்னு சொன்னதால் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். நிறைய சுடிதார், சாரீஸ், டாப் ஐட்டம்ஸ், பஞ்சாபி எல்லாம் இருந்தது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே பஞ்சாபி ஐட்டம்ஸ் தான். கடையில் கொடுக்குறதுக்காண்டி ஹோல்சேலாக அடுக்கி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து டாப் ஐட்டம்ஸ் 1300 ரூபா, 1000 ரூபா என்ற ப்ரைஸில் எல்லாமே வந்து நிறைய டாப்ஸ் இருந்தது. அதெல்லாமே வந்து நாங்கள் ஹோல்சேலுக்கு 4-5 எடுத்தால் தான் வந்து அந்த ப்ரைஸுக்கு வரும். இல்லாட்டி வந்து 20% வந்து கூட்டி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று எடுக்கிறேன்னா 20% கூட வரும் அடித்த ப்ரைஸில் இருந்து. இப்போ நான் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு வரேன். நான் ஒரு 4 டாப் கொண்டு வேண்டியிருக்கேன். ஹாய், வெல்கம் பேக் ரதன் ரூபி கபிள். இன்றைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்டா, நாம் வேண்டின டாப் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். அந்த டாப் கலெக்ஷன் வேண்ட போகும்போது நிறைய சம்பவங்கள் நடந்தது. நாங்கள் இப்ப ஷாப்பிங்காக போகல, யாழ்ப்பாணத்துல பண்ணைக்கு போனாங்க. பின்னே நேரம் தான் போனாங்க. பண்ணைக்கு போயிட்டு வரும்போது தான் எதேச்சியா அந்த கடை இருந்தது. 2-3 இடத்துல நாங்கள் உண்மையில பார்த்துனாங்களா, எங்களுக்கான சரியான உடுப்புகள் வந்து கிடைக்கல. அப்ப நாங்கள் விட்டுட்டோம். உடுப்பு பண்றதெல்லாம் சரி வராதுன்னு ஓட்டு விட்டுட்டோம். அந்த பண்ணை கடை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கு பண்ணை கிடக்கிற. அப்போ அதுக்கு போயிட்டு சும்மா எதேச்சியா வந்து நாங்கள் உங்களுக்கு உடுப்பு பண்ற ஐடியாவே இல்லை. எல்லாம் கூட எல்லாம் ஏற்கனவே உண்மையில பார்த்துருந்தாங்க. அப்போ நாங்கள் வேண்ட ஐடியா இல்லை. அப்போ நாங்கள் திருப்ப வந்து நாங்கள் அப்போ எதேச்சியா தான் அந்த கடையை பார்த்துனாங்க. நல்ல செலெக்ஷன் இருக்கு, நிறைய உடுப்புகள் எல்லாம் அங்க. அது வந்து ஹோல்சேல் கடை. அதான் அந்த விலை. அந்த விலையில எல்லாம் அப்ப நான் 4 டாப் பண்ணி நான் போய் நல்ல காலம் அந்த காட்டு இருந்தபடியே கொடுத்து காட்டு அங்க வேலை செய்யல, காசு கையாலாம் கொடுத்தேன். நான் எல்லாத்தையும் மறைச்சு துளைச்சு கொடுத்தல. நான் பண்ணின டாப்ப காட்டுட்டு சரியா. இதுதான் நாம என்ன முதலாவது டாப். நல்ல ஒரு கலர், ஆனா நல்ல பிராண்டட் பாய்தான். இந்தியாவிலேயே எம்ஆர்பி 499 ரூபா அடிச்சிருக்கணும். நல்ல பிராண்டட். இங்க 500 சொன்னாலும் அத மாதிரி ஒரு 3.5 மடங்கு இல்லை இங்க. இதுதான் வந்து நான் வேண்டின டாப். இத மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அங்க இருந்தது. நான் வேலைக்கு போடுறதுக்காண்டி தான் கொஞ்சம் செலெக்ஷன்ஸ் வேண்டி கொண்டு வந்தேன். நான் இந்த கலர் எனக்கு நல்லா பிடிச்சிது. இதை பார்த்துட்டு தான் மிச்சம் எடுத்தேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் அடுத்தது. அப்ப நான் உங்களுக்கு கொண்டு ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, சிம்பிளா தான் இருக்கும், ஆனா நல்ல துணி, பிராண்டட். இங்க பாருங்க, பிராண்ட் பேர் அடிச்சிருக்கு, அமீரா கிரியேஷன். உண்டு நல்ல ஒரு டாப், நல்ல சாஃப்டான மெட்டீரியல். இலங்கை இல்ல, இது இந்தியா மெட்டீரியல். நல்லா இருக்கு. இது ஒரு கலர் எடுத்தேன் நான். விலைக்கு நல்ல மலிவு. மற்றது இன்னொரு கலர், இது லைட் கிரீன், இது டார்க் ப்ளூ. மற்றது எனக்கு பிடிச்ச பிளாக் கலர். மற்றது இன்னொரு ராணி பிங்க் கலர். இதுவும் நல்ல கலர். 4 டாப் எடுத்தேன் நான். நல்ல மலிவா இருந்தது. இது வெளிக்கடையில எடுக்கிறேன்னா 2 தான் எடுத்திருக்கலாம் அதே காசுக்கு. நாங்க இப்ப கொடுத்த காசுக்கு 2 தான் எடுத்திருக்கலாம். ஆனா இங்க 4 எடுத்திருக்கிறோம். நல்ல மலிவு. நிறைய ஆட்கள் வந்து நின்று எடுத்துக்கொண்டே இருக்கணும். போயித நீங்க வரையில உள்ளுக்கு போன கிழமை நீங்க போயிட்டு திரும்ப வந்து. நான் போன கிழமை சனிக்கிழமை போனான். ஆனா 7 மணியோட க்ளோஸ் ஆகும். அப்ப நான் 7:30 போச்சு. அப்ப
அவை க்ளோஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அப்ப நிறைய மலிவான டாப் இருந்தா அதெல்லாம் முடிஞ்சுது போயிடும். இப்ப இந்த டாப் எனக்கு பிடிச்சிருந்தது, அதால எடுத்தேன். இது வேலைக்கும் போடலாம், நல்ல லைட் கலர் தானே. இது ஒன்றுதான் அதுக்குள்ள கிடந்தது, நல்லதா நல்ல கலர். என்ன தோடு இல்லாமல போயிட்டு வந்துடணும். ஐயோ சி மண்டை கலாட்டி வச்சுனான் பைதன் பேத்திரேன். மற்றதுகள் டார்க் கலர், நல்லது நல்ல. இது உங்களுக்கும் விருப்பம் பண்ணா போய் அந்த கடையில எடுக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் இல்ல ஜென்ஸுக்கும் இருக்கு, ஷர்ட்டும் இருக்கு. நான் பாத்துறேன் இல்ல ஷர்ட்ஸ் இருக்கு. பக்கத்து ரூம் கேட்டா காட்டுவீங்க. நான் வேண்ட ஐடியாவோட நான் இப்போ எல்லாம் போய் பாத்துருக்கலாம். இந்த கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துன்றதுனால அப்புறம் வினா உள்ள போய் அங்க நிறைய டாப் வேணும்னா போயிடுங்க. நல்ல 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 ஷாப் போடணும் போல ஆசையா கிடைக்கு. சரி டப்ப போயிடுவாங்க. நோ ஒண்ணு மட்டும் சாம்பிள் காட்டுவோம் எப்படி இருக்கு. ஓகேயா, இதுதான் நான் வேண டாப். இது வந்து கை கொஞ்சம் அடிக்கணும், கையும் அடிச்சு இந்த எங்க சைட்டாலயம் அடிச்சுட்டா ஓகே. நான் கொஞ்சம் பெருசா தான் பண்றேன், ஏன்னா எனக்கு இருக்கிறது விருப்பம் இல்லை. எனக்கு எக்ஸல் அளவு, ஆனா நான் 2XL மாடல். இந்த கையெல்லாம் இப்படி இருக்கு போணும், அதான் மாடல் இல்ல. 2XL எடுக்கிறேன்னா எப்படியும் துவைக்க சுருங்கும், அதால எடுத்து சைட்டால அடிச்சு விடலாம். இல்ல அது சரி. இப்ப நீங்க என்ன, ஆனா இந்த துணி சுருங்காக கை அடிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா கை இப்படி இருக்கிறதான் ஃபேஷன். நல்ல பிச்சைக்காரி மாதிரி இருக்கும். இப்படி இப்படி போடணும். கை அடிக்க வேண்டும் மகளே, கை அடிக்க வேண்டும். இப்படி அடிக்கணும், இப்படி அடிச்சு சைட்டால மாட்டிக்க அந்த மாதிரி இருக்கும். அது சித்தி எனக்கு அடிச்சு தரும். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் வேண்டா போய் எடுக்கலாம். இப்படி டாப் பாத்தீங்களா, இதுல வந்து த்ரெட் ஒர்க் தான் இருக்குது. நூலால செஞ்ச ஒர்க். நல்ல கையுக்கு வந்து அந்த ஒர்க் பெறதால ஒரு ஒபிஷியலுக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டாப், நல்ல கலர் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து எக்ஸல் அளவு, ஆனா நான் கொஞ்சம் பெருசா தான் எடுக்கிறேன். என்னண்டா எனக்கு இருக்கினா கொஞ்சம் அந்தரமா இருக்கும். ஸோ 2XL எடுத்து சைட்டால் அடிக்கிறேன் நான். அதனால கையும் இந்த சைட்டும் கொஞ்சம் அடிக்க வேணும், கொஞ்சம் பெருசா இருக்கேன். ஆனா நல்ல டாப், பிராண்டட் தானே, அதுக்கு ஏற்ற துணி வந்து நல்ல சொப்டா இருக்கு. எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுச்சு. இப்படி நான் 4 எடுத்துக்கிறேன், காட்டினான் தானே உங்களுக்கு 4 கலர். நீங்களும் வேணுமெண்டா 4 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். 1 எடுத்தா விலை. சரி, நல்ல துணி, நல்ல துணி, நல்ல துணி. சரி, நான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ள போறோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, இல்லாட்டி இவங்க எடுத்து இந்த உடுப்பு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம, என்னுடைய கலர் செலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நான் வேண்டி அனுப்பி விடுவேன். வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நான் வேண்டி பார்சல் பண்ணி அனுப்பி விடுவேன். காசை அனுப்பி விடுங்க, காசு இல்லை. பாய். சரி பாய்.